நமது சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி சூப்பராக கரண்டி ஆம்லெட் போட்டு சாப்பிட போகிறோங்க. அதுக்காக ஒரு பெரியவங்க எடுத்து வச்சுருக்கோம், 2 பச்சை மிளகா வச்சுருக்கோம். இது எல்லாத்தையுமே நறுக்கிட்டு கலக்கிட்டு நம்ம சூப்பராக கரண்டி ஆம்லெட் சாப்பிட போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வெங்காயத்தை ஆம்லெட்டுக்கு போகிற மாதிரி நம்ம சின்ன சின்னதாக நறுக்கிக்கலாம். அந்த ஆம்லெட்டோட கரண்டி ஆம்லெட்டு ரொம்ப சாஃப்டாகவே டேஸ்ட்டாகவும் இருக்கும். ரெண்டு பச்சை மிளகாய் நறுக்கிக்கலாம் சின்ன சின்னதாக. நீங்களும் பெரிய வெங்காயம் சின்ன வெங்காயத்தை மிக்ஸ் பண்ணி நீங்கள் கட் பண்ணிக்கலாம், இல்லை பெரிய வெங்காயமும் போட்டுக்கலாம். பச்சை மிளகாய் இதே மாதிரி சின்ன சின்ன நறுக்கி எடுத்துக்கோங்க. வாங்க இதை எடுத்துகிட்டு போய்ட்டு முட்டையெல்லாம் கலக்கிட்டு நம்ம கரண்டியை வச்சு சூப்பராக ஆம்லேட் போட்டுடலாம். ஒரு 4 முட்டையை நம்ம உடச்சி ஊற்றிக்கலாம். வெங்காயம் பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க, ரொம்ப போட்டுறாங்க. போதுமான அளவுக்கு மஞ்சள் தூள். மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு தூள் உப்பு சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நம்ம கலந்து விட்டுக்கலாம். முட்டை ஆம்லெட்டுக்கு ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ நம்ம கரண்டியை அடுப்பில் வச்சு சூடானதுக்கப்புறம் சூப்பராக போட்டுற வேண்டியதுதான். அடுப்பை பற்ற வச்சு நம்ம எண்ணெய் கரண்டி வச்சாச்சுங்க. கரண்டி சூடாகட்டும். கரண்டி சூடாகிடுச்சு. இப்போ நம்ம எண்ணெய் கொஞ்சம் நிறையா ஊற்றிக்கலாம். எண்ணெய் எல்லா சைடும் படுற மாதிரி கலக்கி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம முட்டையை ஊற்றிடலாம். இப்போ இன்னும் கொஞ்சம் சுற்றி எண்ணெய் ஊற்றிக்கலாம். இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இதை நம்ம இப்போ திருப்பி விட்டுக்கலாம். நல்லா வெந்து வரட்டும்.
முட்டை நல்லா வேகிற வரைக்கும் வேக வச்சுக்கோங்க. இல்லைன்னா அப்புறம் வெளியில் மட்டும்தான் வந்திருக்கும், உள்ளார வேகாமல் இருக்கும். அதனால் தணல் எப்போவுமே மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வைங்க. ரொம்ப தணல் போட்டிங்கன்னா வெளியில் மட்டும் வந்துடும், அப்புறம் உள்ளே வேகாமல் இருக்கும். கரண்டி ஆம்லேட்டு சூப்பராக வந்துருச்சுங்க. நம்ம எடுத்துடலாம். இப்போது இதே மாதிரி மீதி இருக்கிற ஆம்லேட்டு நம்ம போட போகிறோம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. சைடில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். வெந்து வரட்டும். முட்டை ஒரு சைடு வந்துருச்சு, நம்ம திருப்பி விட்டுக்கலாம். வெந்துருச்சு. இப்போ கரண்டி ஆம்லேட்டை நம்ம எடுத்துடலாம். பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குது. கரண்டி ஆம்லேட் நம்ம சூப்பராக போட்டாச்சுங்க. பார்க்குறதுக்கே சூப்பராக கலர்ஃபுல்லாக இருக்குது. அப்படியே சாஃப்டாக இருக்குங்க பாருங்கள். அந்த ஆம்லேட் மாதிரி இருக்காது, நல்லா சாஃப்டாக இருக்குது. சாப்பிட்டோன்னா டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும், நல்லா சாஃப்டாக இருக்கும். இதே மாதிரி நீங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட் எப்படிங்கிறத பற்றி கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சொந்தங்கள் அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.